கால்வின் பாசிமே என்னன்னா நல்லா பால் பிளேயிங் சென்ட்ரல் பேக்னு வாங்கினாங்க, பட் ஆனால் didn't perform well. இல்ல லாஸ்ட் சீசன் ஐ திங்க் he was one of the players of the season மாதிரி. he was almost close. இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு ஸ்டார் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால வந்து வில் ஸ்மித் வந்து ஸ்டார் இந்த சென்ஸ் வந்து ஆர்டெட்டாவை வந்து காப்பாற்றின பிளேயர். ஆர்டெட்டா இப்பயே சொல்றாரு ஐ ஹேவ் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டெட்டா நேரம் ஆர்சனல் இருந்துக்க மாட்டாரு, அவனோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு. ஆக்சுவலா அந்த மேட்ச் வந்து தோத்துறக்கூடாது. ஆமா, we were very good defense, at least draw தான் இருக்கு. எஸ், ஒரு மேட்ச் தோத்துறக்கூடாது. சொல்ல போனா வந்து ஜெர்கி கோல் வந்து தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. Robbie also was a very strong addition in Everton. எல்லாம் ஆசம். எவர்டன் தான், ஆர்சனல் Burnley Leno. எத்தனை பேர் போயிருக்காங்க. I went to training ground. Okay. Meeting all the players with the coach. அதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும், லோக்கல் ஃபேன்ஸுக்கு கூட அது கிடைக்குமான்னு தெரியல. கரெக்ட், ஐ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐம் ஜஸ்ட் லக்கி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. Premier League co-full thank you. டிரான்ஸ்போர்ட் பிடிச்சி எப்போ போகிறோம், ஒரு 1000 பேர் இருப்பாங்க. நம்ம அப்படிலாம் நம்மளை கூட்டு போக மாட்டாங்க. ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் எபிசோடு தான். அதுக்கு அறிவழகன் அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் யார் அப்படின்னா 6.5 கோடி பேர்களில் ஒருவன் அப்படின்னு ஒரு பாட்டுக்கு ஏற்ற ஒரு ஆள், ஃபுல்ஹாம் ரசிகர் ரஞ்சன். வணக்கம் ரஞ்சன். தமிழ்நாட்டின் ஒரே ஃபுல்ஹாம் ரசிகர். Thank you so much. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல்ஹாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஃபுல்ஹாம் ஆனீங்க அப்படின்றது ஓரளவு நிறைய பேருக்கு நிறைய தெரியும் டெஃபினட்டா. பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபுல்ஹாம் வந்து நான் ஃபுட்பால் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமாவே. ஐ ரிமெம்பர் என்னோட ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா நான் 2006 வேர்ல்ட் கப் அப்பாவோட நானும் அப்போ பார்த்துட்டு இருந்தேன். நைட் இட் வாஸ் ஃபைனல்ஸ். ஐ ரிமெம்பர் வாட்சிங் தட் ஃபைனல்ஸ். இட்டலி ஃப்ரான்ஸ் ஹெட்பட்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகே, அண்ட் அப்போலாம் ஜென்ரலாக ஃபுட்பால் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் லேட்டர் ஆன் ஒரு 2010 டைமில் ஃபுல்ஹாம் வென்ட் இன்டு தி யூரோப்பா லீக் ஃபைனல்ஸ். ஒரு தே பெட் யுவென்டஸ், ஹாம்பர்க், வுல்ஸ்பர்க்னு ஒரு அந்த டைமில் ஒரு பெரிய டீம்ஸ் எல்லாம் பீட் பண்ணிட்டு தே வென்ட் இன்டு தி ஃபைனல்ஸ். அட்லெட்டிகோ மேட்ரிடோட ஒரு ஸ்மால் மார்ஜின் எக்ஸ்ட்ரா டைமில் ஒரு கோலில் தோத்துட்டாங்க. அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் ஐ ரிமெம்பர் ரீடிங் இட். அந்த ஒரு ஸ்மால் கிளப் ஃப்ரம் லண்டன் யூனோ ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு தே லாஸ்ட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஐ நோட்டீஸ் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் மீ நோட்டிசிங் ஃபுல்ஹாம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். 1-2 மேட்சஸ் ஹைலைட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் தட்ஸ் வென் யூனோ அது ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சது கிளப். எனக்கு ஒரு ஃபுட்பால் பார்த்துட்டு இருந்தேன், பட் அந்த மூமெண்ட் வாஸ் சேஞ்சர், கேம் சேஞ்சர். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரொம்ப ஈடுபாடாக பார்க்க ஆரம்பிச்சது வந்து அந்த ஹைலைட்ஸில் வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக ஃபுட்பால் பார்க்குறது வந்து நியூட்ரல் கமெண்ட்ரி தான் இருக்கும். ஃபுல்ஹாம்க்கு வந்து தேர் இஸ் அ கிளப் கமெண்டேட்டர் கால்ட் ஜிம் மெக்கில்லியன் சொல்லிட்டு. ஐ ஹேப்பன் டு மீட் ஹிம் ஆல்சோ. ஸோ அவர் வந்து இஸ் அ வெரி பயஸ்ட் கமெண்டேட்டர். ஓகேங்களா, ஆப்போசிஷன் கோல் போட்டால் ரொம்ப ரொம்ப சேட் ஆகிடுவார். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு அவரோட பேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவரோட கமெண்ட்ரி தான் நான் அந்த காலத்தில் ரேடியோலையும் ஃபுல்லமோட எஃப்எஃப்சி டிவிலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டது. ஸோ அவரோட வாய்ஸும் அவரோட பேஷன் இஸ் சம்திங் தட் got me attached. So அப்போ இருந்து since ஃபுல்ஹாம் எஃப்எஃப்சி ரேடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு ஹார்ட்கோர் ஃபேனாக இருந்திருக்காருன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அதர் டீம்ஸ்க்குலாம் உங்களுக்கு எவ்ரி மேட்ச் இஸ் pretty much is there on the TV or on Hotstar. அந்த காலத்துல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து சிலது வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா, அது ஒரு and at that time it was we were there in the championship also. ஒரு 1 year தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் we went down to championship. அப்போ வேற வழியே இல்லை, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்த்தேன். ஆமா, 10 ஸ்போர்ட்ஸ்ல 1-2 மேட்ச் போடுவாங்க அப்போ. இப்போ it wasn't there. So பரவாயில்ல, இந்த லாயல்ட்டி இருக்குல்ல, ஃபுட்பால் ஃபேன் பண்ண மட்டும் தான் இருக்கும். இல்ல கரெக்ட். ஆமா, இது உண்மைதான். ஆக்சுவலா இன்னொரு இது என்னன்னா, நான் அது வரைக்கும் முன்னாடி ஃபுட்பால் ஐ மீன் லைக் ஃபுல்ஹாம் ஃபேன் பார்த்தது இல்லை. நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இல்ல பார்த்ததே இல்லை. இது நான் நேர காலையில எழுந்து கண்ணாடி பார்த்து அவர் ஃபுட்பால் ஃபேன் தெரியுறாரா அப்படின்னு சொல்றது. ஆக்சுவலி வந்து ரேண்ட் பண்றதுக்கோ இல்லாட்டி வந்து செலிப்ரேஷன் மூமெண்ட் வந்து ஷேர் பண்றதுக்கோ ஃபுட்பால் ஃபேன்ஸே இல்லை. நம்ம ட்விட்டர்ல இருக்காங்க, ஒரு சில கம்யூனிட்டிஸ் இருக்கு, ஃபுட்பால் கூட கம்யூனிட்டி இருக்கு. பட் என்ன சொல்றது, அட்லீஸ்ட் வந்து சண்டை போடுறதுக்கு டே நீ செல்சி தானே நாங்கள் பாடுற அப்படி அடிச்ச அது கூட வந்து இல்லாம இப்படி இல்லை, யாருமே இல்லை. கண்டிப்பா தட்ஸ் த ட்ரூத். நான் ஃபாலோ பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே யாருமே யார்ட்டையுமே அதை சொல்லிக்கிறதுக்கு நேரில் சொல்றேன். ட்விட்டர்லயும் சோஷியல் மீடியாலையும் ஹவ் காட் லாட் ஆஃப் friends who are like now like my family. அங்க இருக்க UK fans எல்லாமே. ஸோ அவங்க கிட்ட பேசுறது, அவங்களோட கமெண்ட்ஸ்னா அங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, மெசேஜஸ், அவ்வளவுதான். அந்த ஒரு மூமெண்ட் தான். நேர்ல அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எவ்ரி டைம் சாரி இன் பர்சன் நீங்க கிடைக்கல. நான் யார்கிட்ட நான் ஃபுல்ஹாம் ஃபேன் சொன்னாலும் ஃபுல்லமா அப்படின்ற ஒரு क्वेश्चन தான் வரும். இப்போ நீங்க கேட்ட மாதிரி சேம் क्वेश्चन இஸ் சம்திங் தட் பாப்ஸ் அப் எவ்ரி டைம். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலா ஃபுல்ஹாம் மட்டும் இல்ல, அந்த டாப் 6க்கு தவிர்த்து மத்த எல்லா டீமுக்குமே. இப்போ நான் திடீர்னு வந்து நம்ம இப்போ
பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். இப்போ நிறைய ஃபேன்ஸ் பிடிக்கும்போது வெஸ்ட் ஹாம்லேருந்து வராங்க, பிரைட்டன் சொன்னாப்புல ஒரு ஆமா எங்களுக்கு ஷாக்காக இருக்கு. நியூ கேசலா டே யாரா நீங்க? ஒருத்தர் வந்து லீட்ஸ் யுனைடெட் ஃபேன். ஆமா இவர் நம்ம எஸ்ஏ இருக்காரு. அவர்தான் அவரேதான். எனக்கு அது ஆச்சரியமா லீட்ஸ் இருந்துச்சு. யுனைடெடா யார் யார் 20 வருஷமா பிரீமியர் லீக்லயே இல்லையாங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் எங்கிருந்து இருக்குது. அது சொல்ல வந்தாங்க. ஆனா இருந்தாலும் லீட்ஸ் யுனைடெட் பாடே அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஸோ என்ன சொல்றேன்னா இந்த கம்யூனிட்டி ஃபுட்பால் கம்யூனிட்டி வந்து இருந்துட்டே இருந்திருக்கீங்க. கரெக்ட். பட் ஆனால் இப்போ சோஷியல் மீடியா பூம் சம்திங் இல்லாட்டி வந்து ஃபுட்பால் பற்றி ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து எல்லாருமே வெளில வராங்க. இட்ஸ் நைஸ் திங் ஆக்சுவலி சொல்ல போனால் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நம்ம சென்னை எஃப்சிலாம் இல்ல, இப்பதான் வந்து. ஆமா. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நம்ம லோக்கல் சப்போர்ட் டீமும் பண்ணுறது இல்ல. லோக்கல் டீம் சப்போர்ட் ஸோ பண்ணுறது. அது ஃபுல்லம் அந்த டைம்ல கரெக்டா வந்தது. அண்ட் தென் ஒரு 1 or 2 years later ஐஎஸ்எல்லும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சென்னை எஃப்சி. ஸோ ஐ திங்க் ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆன பூம் பயங்கரமா பயங்கரமா இருந்துச்சு. இருந்துச்சு. ஆமா, அந்த 2 சீசன் 3 சீசன் அப்படி இருந்தாங்க. ஓ, wow. ஒரு மாதிரி சரி விடுங்க, அது இன்னொரு ஷோ. ஓகே ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃபுல்லம் பற்றி பேசலாம் நினைக்கிறேன். இந்த சீசன் வந்து ஃபுல்லமோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. என்னன்னா 2 டிஃபெண்டர்ஸ் வாங்கியிருக்கீங்க, குவெங்கா அண்ட் ஜோச்சி ஆண்டர்சன் வாங்கியிருக்கீங்க, ரைட். அண்ட் அடுத்தது வந்து எமில் ஸ்மித்ரோ வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டைம் ஒரு பெட்டரான ஃபினிஷ் வரும்னு நினைக்கிறீங்க? போன டைம் ஒரு மிட்டேபிள் ஃபினிஷ் தான். first season back in Premier League we were 10th and then last season we were 13th. I think the biggest loss, ரெண்டு லாஸ் எங்களுக்கு. ஒன்று வந்து மிட்ரோவிச் அண்ட் இன்னொன்று வந்து ஜாவ் பலினியோ. பலினியோ went to Bayern Munich and மிட்ரோவிச் to Saudi. இவங்க 2 பேருமே எங்களால் இப்போ வரைக்குமே I think we are not able to replace. ஜாவ் பலினியோ only recently, but I think defense wise I think we have strengthened up very well. Marco Silva, all credits to him. Such a nice gentleman also. He's made every player எங்க இருந்து வாங்கினாலும் அந்த பிளேயரை he transforms. And he bought in Andres Pereira, Willianலாம் நீங்க பார்த்திருப்பீங்க how he has performed for இல்ல எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அதான் உண்மை. நீங்க 3 பேருமே விளையாடி இருக்காரு. yeah that guy is so அந்த மாதிரி ஒரு கோச் தான். so he has got a pulling power is what I feel. Marco Silva than முன்னாடி இருந்த எங்களுக்கு மேனேஜர்ஸை விட இப்போ he is able to pull. இன்னொன்று கன்சிஸ்டண்டாக இருக்கிறது வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ரிலேபிலிட்டி கொடுக்கும். இவர் இருக்காரு, கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் அதுவும் ஃபுல்லாக வந்து அவோவா பெர்ஃபார்ம் பண்ணல, பிலோவா பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரு மிடில் இருக்காங்க. பட் இந்த சீசன் வந்து சம்திங் குட் ஸ்பார்க் தெரியுது. ஸ்பார்க் தெரியுது. We'll see. That's the hope, you know. Cuenca and you know we have Anderson. Anderson was already a lone player for Fulham. அப்பவே ஆக்சுவலா பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணாரு. அதனால தான் கிறிஸ்டல் பேலஸ் வந்து வாங்குனாங்க ஆண்டர்சன் வாங்கிட்டேன்னா பயங்கரமான பால் பிளேயிங் சென்ட்ரல் பேக் அவரு. டிஃபென்சிவாவும் நல்ல ஒரு சாலிடான பிளேயர். ஒரு இந்த லைன் பிரேக்கிங் பாஸ்லாம் 2-3 ஒரு பாஸ் போட்டா போதும் நேரா அட்டாக்ல போய் உட்காரும். சோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து ஒரு பெரிய பாஸ். அண்ட் குவெங்காவுமே நான் படிச்சதுல என்னன்னா அவருமே ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு பால் பிளேயிங் சென்ட்ரல் பேக்கா தான் இருக்காரு. நிறைய பேர் என்ன இந்த பவர் டவரஸ் மாதிரியான ஒரு பிளேயர் அவர் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ மேபி லைக் இப்போ மார்க்கோ சில்வா வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்றது, இந்த டோசினா இருக்கட்டும் இல்ல ஹூஸ் அதுக்கு Calvin Bassey. ஸோ கால்வின் பாசிமே என்னன்னா நல்ல பால் பிளேயிங் சென்ட்ரல் பேக்னு வாங்கினாங்க. பட் ஆனால் didn't perform well இல்ல. இல்ல last season I think he was one of the players of the season. Mari he was almost close, but you know the other guy Anthony Robinson got it. But Bassey வந்து Ajax ல இருந்து they bought to Fulham. He's a left-footed center back where we wanted somebody because we lost Dawson and we wanted somebody from the right hand. So we bought Anderson back and he's like you said he's a ball playing center back. Marco Silva likes people who can very confident with the ball. பால் எடுத்துட்டு போறதுக்கான we play from the back. That's our approach from பண்ணாலுமே வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபுட்பால் வந்து உங்களுக்கு ஈஸியா ஜாலியா வந்து தெரியுது. இப்போ பாலை வந்து எல்லாருமே ஆக்சுவலாக போரிங் சொல்ல முடியாது, பட் லீக்லக்கான ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த லீக் டெம்ப்ளேட் வந்து அழகாக அவங்கள்ட்ட இருக்குது ஃபுல்லாகிட்ட. இப்போ ஒரு 3 டச் பாசஸில் வந்து பால் வந்து ரிலீஸ் பண்ணுறது, அட்டாக்ல ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இன்டென்ட்டோட போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் மார்க்கோ சில்வா ரொம்ப கன்சிஸ்டண்டான ஒரு கோச் உங்களுக்கு. அதான் முக்கியமான விஷயம். என்ன ஒரு சின்ன ஒரு இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு ஸ்டார் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால வந்து எமில் ஸ்மித்ரோ வந்து ஸ்டார் இந்த சென்ஸ் வந்து ஆர்டெட்டாவை வந்து காப்பாத்தின பிளேயர். ஆர்டெட்டா இப்பயே சொல்றாரு ஐ ஹேவ் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டெட்டா நேரம் ஆர்சனல் இருந்திருக்க மாட்டாரு அவனோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லைன்னா. ஸோ கன்சிஸ்டண்டா நீங்க எமில் ஸ்மித்ரோ வந்து ஒரு 10 கேம் 14 கேம் பண்ணாங்கன்னா ஹில் ஷைன் சம்திங். அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போன மேட்ச் அந்த இன்ஜுரி மட்டும் இல்லனா கூட எமில் ஸ்மித்ரோ ஒரு பெரிய ரோல். இன்ஜுரி இல்லனா வந்து எமில் ஸ்மித்ரோ வந்து ஆர்சனல் தான் இருந்திருக்கும் இந்த வாட்டி. இன்ஜுரி ஃப்ரீயா இருந்துச்சுன்னா வந்து எமில் ஸ்மித்ரோ இஸ் கோனா மேக் a big impact. மேபி இந்த சென்ஸ் என்ன சொல்றது, ஹோப்ஃபுல்லி. இப்போ லாஸ்ட் மேட்ச்ல டே பிஃபோர் எஸ்டர்டே he scored his first goal. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரீ சீசன்லயுமே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா போன மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரோட நீங்க
தோத்தீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் மேன்யூ மேன்யூ ஆக்சுவலா அந்த மேட்ச் வந்து தோத்துறக்கூடாது ஆமா Yeah, we were very good. Yes, Actually, அதான் defense at least draw தான் இருக்கணும். எஸ் ஒரு மேட்ச் தோத்துறக்கூடாது சொல்ல போனா வந்து ஜெர்கி கோல் வந்து தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு அந்த மேட்ச்ல ஆஃப் சைடு பண்ணாம விட்டாரு போன மேட்ச்ல ஆஃப் அந்த சைடு கோல் விட்டாரு வந்து என்ன சொல்றது அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் ப்ளே தான் அது ஆமா அது மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஃபுல்லா சான்சஸ் கிரியேட் பண்ணல பட் ஃபுல்லா வேற இந்த கேம் Solid-ஆ சாலிடா விளையாண்டாங்க. விளையாண்டாங்க அந்த Defense was மாதிரி good. ரொம்ப மோசமா விளையாடல அந்த கேம்ல நான் டிரா தான் ஆகும்னு நினைச்சேன் நான் அந்த ஜெர்கி கோல் நடக்கிற வரைக்கும் சரி இருந்தாலுமே வந்து நெக்ஸ்ட் மேட்ச் பாசிட்டிவ் வின் Yeah, it was good. அதனால போயிட்டு இருக்கு உங்களுக்கு Iwobi also was a very strong addition எங்களுக்கு. Everton. எல்லாம் ஆர்சனல் Yeah. எவர்டன் தான் ஆர்சனல் Burned Leno. Burned Leno எத்தனை பேர் போயிருக்காங்க One of the cheapest and best buys. Yes. Burned Leno yes அண்ட் ஆமா நான் இந்த டைம் அதான் பாக்குறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டீம் உங்களுக்கு செட் ஆயிருக்குல்ல மத்த ஐ மீன் லைக் முன்னாடி ரீசெண்ட் பாஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டைம் தான் ஒரு ப்ராப்பர் டீம் செட் ஆயிருக்க மாதிரி தெரியும். That's right. So like I said, and Rodrigo Muniz ன்னு சொல்லிட்டு there is a striker. So Mitrovic பதிலா he's doing good. Rahul Jimenez also is there. But on the striking options is something that we lacked. Hopefully we get that from Muniz more and from Emil Smith Rowe. யூனிஸோட ஆக்சுவலா மூவ்மெண்ட்ஸ்ல நல்லாவே இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா Yeah. அன்னைக்கு Hold up play. ஹோல்ட் பிளே நல்லா இருந்துச்சு அந்த யுனைட்டோட கேம்ல வந்து he had 2 or 3 chances also அந்த இதுல வந்து ஒன்னு கன்வெர்ட் ஆனா ஆக்சுவலா இப்பதானே வந்தாரு He is a Brazilian, so new to the country and all. But now he's settling down. over 2-3 years he's settling down. But எங்களுக்கு நான் இன்னொரு சைனிங் சொல்லணும். I think நிறைய பேர் பத்தி பேசல. Sanderberg from Burnley. ஓகே Sanderberg வந்து ஒரு I think one of solid midfielders. Not like João Palhinha where he breaks the defense, but he's a very strong midfielder, defensive midfielder or a central midfielder. I think he'll be a very strong addition to us along with another Anderson மாதிரியான ஒரு பிளேயரும் ஓகே and Emil Smith Rowe. என்ன He says one more striker or forward should be coming up. டெட்லைன் குள்ள தான் நடக்குது என்ன ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் திஸ் சீசன் ஃபார் I am thinking ஒரு 8th or 9th. I'm not sure. டாப் ஆஃப் த டேபிள் அப்படி Top வந்துடலாம் of definitely. ஆனா 8th and 9th வந்து போன டைம் மேன்யூ விளையாடுறாங்க சோ மேன்யூ ஐ ஹேவ் டு பீட் them லைக் மேன்யூ வந்து டாப் 8th டீம் சோ செல்சி போன சீசன் டாப் 6 ஓகே செல்சி டாப் 6 சோ யா பட் ரியலிஸ்டிக்கலி ஐ ஹேவ் டு என்ன சொல்ற ஃபைட் வித் மான்செஸ்டர் யுனைட்டட் அப்படி நினைக்கிறேன் அவங்க பொசிஷன் செம்மையா விளையாண்டாங்க. I think Everton, Aston Villa, Spurs எல்லாமே வந்து ஆக்சுவலி அதெல்லாம் நல்லா இருந்தாங்க எவர்டன் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ண 2 கேம் வந்து கொஞ்சம் அடிச்சு தம்சம் பண்ணி அமுக்கி வச்சிட்டாங்க அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சீசனே ஃபுல்லம் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருந்தாங்களே வந்து நீங்க சொன்ன மாதிரி டாப் 10 பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கன்சிஸ்டன்டா இருந்தாங்கன்னா ஈஸி அண்ட் இதான் தேர்ட் சீசன் தேர்ட் சீசன் பிரீமியர்ல இது கண்டினியூஸ் அவங்களுக்கு தேர்ட் சீசன் பிரீமியர் அப்படினும் போது டெஃபினட்டா அதுக்கான ஒரு டீம் வந்து செட்டில் ஆயிட்டே தானே இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த செகண்ட் சீசன் சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ லீட்ஸ்லாம் வந்தாங்க செகண்ட் சீசன் போயிட்டாங்க. ஷெஃபீல்ட் யுனைடெட் செகண்ட் சீசன். ஸோ தட் இஸ் யூஸ்வலி தேர் பட் லாஸ்ட் டைம் இட் வாசன்ட் தேர். ஸோ ஐ திங்க் அந்த செகண்ட் சீசன் சிண்ட்ரோம் தாண்டிட்டா தேர் இஸ் ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு கன்சிஸ்டன்சி பிளேயர்ஸ் வர ஆரம்பிப்பாங்கல்ல. ஓகே இவங்க நம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் மணி வந்தாலுமே வந்து பிளேயர்ஸும் கோச்சும் ரிலேபிலிட்டி இருக்குல்ல. இப்போ மார்க்கஸ்ல வந்து ஒரு 2-3 வருஷம் இருந்தாருன்னா ஈஸியா சீம்லெஸ்ஸா வந்து ஒரு கார்லோஸ் மோயஸோட டேவிட் மோயஸோட எவர்டன் மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அண்ட் ஓனர்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவான ஓனர்ஸ் அது நான் சொல்லி ஆகணும். ஏன்னா தேர் பாகிஸ்தானி ஓனர்ஸ் ஆக்சுவலி. ஓகே Pakistani US owners they are billionaires and they are redeveloping one of the stands also to make it bigger and now stand looks amazing. So I think everything is an attracting point for all the players. It's in the London also in the center, not center but it's in London which is attracting a lot of players. London team எல்லாமே actually has that அட்ராக்ட் ஆமா அது வந்து உங்களுக்கு அங்க பிளேயர்ஸ் டெஃபினட்டா வந்து வாழ்றது USP வந்து லண்டன் மெயின் விஷயம் வந்து லண்டன். அது சின்னதான் அங்கங்க ரொம்ப பெருசாலாம் இருக்காதியா. சென்னை அப்படி போய் இப்படிதான் இருக்கு. டேய் என்னடா இத்தனை பேர் இங்க ஒரு 60,000 பேர் இங்க ஒரு 1,00,000 பேர் போறீங்க அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க கிரேவன் காட்டேஜ்லாம் போயிருந்தீங்களா? நீங்க அது எப்படி ரீசெண்டா I have been there so I think wonderful experience. அது ஒரு ட்ரீம் மொமெண்டா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 2-3 days I was there, not in Craven Cottage but I went to training ground and meeting all the players, met the coach. அதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும்? லோக்கல் ஃபேன்ஸுக்கு கூட அது கிடைக்குமான்னு தெரியல. I got that opportunity. I'm just lucky and I'm grateful for that opportunity. Premier League Fulhamக்கும் thank you. ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் எப்போ செல்சி வந்து ஒரு 1000 பேர் இருப்பாங்க. நம்ம அப்படிலாம் நம்ம கூட்டி போக மாட்டாங்க. நான் இன்னல இருந்து டாக் பண்றேன். பிரீமியர் லீக் இந்தியா எல்லா ட்வீட்லயும் முர்டி அடிச்சதுக்கு வந்து அங்கே அங்க இங்க முர்டி வரைங்க பேசாதீங்க. ரைட் லீக் அடிச்சதுக்கு அதுக்கு கூட ஒரு அட்டாக் வந்து கவலைப்படாதீங்க. சோ கூல். ஓகே நீங்க இது ஃபிலிமோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்றீங்க. நீங்க பிரீமியர் லீக்ல மத்த டீம்ஸ்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? I am seeing தெரியல எனக்கு சிட்டி I think is that just keep growing stronger and stronger. Maybe அந்த கன்சிஸ்டன்சியும் இருக்கு. Whereas other top clubs they are
change managers, Spurs or Chelsea or change the Liverpool managers. also. Liverpool also. So maybe Arsenal City, I think, is what is going to be the same case this year also. Arsenal also is going strong. Chelsea தெரியல ஒரு 40-50 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனந்த பேசுறீங்க, நீங்க பேசுறீங்க, வர எல்லாருமே அடிக்கிறாங்க, நீங்களும் அடிச்சிடுங்க, பிரச்சனை இல்ல. 50 பேர் எல்லாம் அண்டர் 21 பிளேயர்ஸ்ங்க, எல்லாம் வச்சுக்கோங்க அகாடமில இருக்காங்க, அவ்வளவுதான். So அதான் அண்ட் ஃபுல்லம் பண்ற நிறைய அகாடமி பிளேயர்ஸ் they keep buying, Fabio Carvalho, Harvey Elliott மாதிரியான பிளேயர்ஸ், Ryan Sessegnon is again back now. ஆமா, செசனியன் திருப்பி வந்துட்டாரு பெர்மனன்ட் now this time. So இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள் எங்கான ஆளுங்களை நாங்க பண்ணுவோம். இந்த மாதிரி பெரிய கிளப்ஸ் வந்து ஃபீடர் கிளப் மாதிரி சில கிளப்ஸ் வச்சுப்பாங்க, அது வந்து பண்ண முடியாது. ஆக்சுவலா வந்து ஒன்ஸ் யூ பிரேக் தட் ஃபீடர் கிளப் இமேஜ் வந்து நீங்க செட்டில் ஆயிருவீங்க. நாங்களும் ஃபீடர் கிளப்பா இருந்தோம். ஃபீடர் கிளப் கூட ரிட்டையர்மெண்ட் ஹோம் தான் இவங்க எல்லாம். வில்லியன், டேவிட் லூயிஸ், பெட்ரிச்செக் எல்லாம் தூக்கி போடுங்க. ஃபீடர் கிளப்பா இருந்தோம் நாங்க. அதுக்கு முன்னாடி ஆஷ்லி கோல், ஃபேப்ரிகாஸ் எல்லாம் அனுப்பிட்டோம்ல நாங்க. தியரி ஹென்ரி, ராபின் வான் பெர்சி. ஐயோ, நாங்க ஃபீடர் கிளப்பா இருந்தோம். இப்பதான் இல்லாம இருக்கோம். நாங்க கடந்த 5 சீசன் வெயிட் பண்ணுங்க, அடுத்த சீசன் சாலிபா வெளிய போறாரு தெரியும் உங்களுக்கு. கப்பு வாங்கிட்டு இல்லனா போக சொல்லுங்க. அவ்வளவுதான் சொல்றேன். அண்ட் மத்த இன்டரிம் சாம்பியன்ஸா இருக்கட்டும், அந்த இதுல யாரு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க இருக்காங்கல்ல, நீங்க சொன்னீங்க மேன் சிட்டி அண்ட் ஆர்சனல் மட்டும் சொன்னீங்க. லிவர்பூல் எதனால வர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? See, new manager, I'm not sure if he's able to adapt to the whole. See, English Premier League is as such, இப்ப சாம்பியன்ஷிப்ல இருந்து மேல வரவங்களே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. It's a completely different ball game on its own. அங்க போயிட்டு ஒரு கன்சிஸ்டன்ஸா பெர்ஃபார்ம் பண்ணாதான் லிவர்பூல் மைட் பி ஏபிள் டு ரெண்டு மேட்ச் வச்சு சொல்ல முடியாது. மேபி ஒரு டைம் எடுக்கும். ஒரு half of the season அப்புறம் மேபி ஆஃப்டர் கிறிஸ்மஸ் we can see how it is. லாஸ்ட் சீசன் வந்து நீங்க எல்லாமே கிளாப் வின் பண்றதா பெஸ்ட் இருந்தீங்க. ஆமா, அதுக்கு அப்புறம் தான் அப்படியே வந்து நீங்க அப்படியே டிட்டரேட் கீழ வந்து முடிச்சிட்டீங்கல. சோ அதே சேம் திங் தான். ஸ்லாட் வந்து it will take time. அதெல்லாம் டேக் டைம். ஆனா வந்து சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. I think the style of football that Maresca is bringing into Chelsea is also very interesting because Leicester City were like demolishing all the teams in championship. But again, like I said, EPL is a completely different ball game. Yes. Hopefully, we finish higher than Chelsea, which is I don't know. But hopefully, man. நல்ல வாய்ப்பு இருக்கு man. சான்சஸ் இருக்கு. ஆட்ஸ் வச்சுப்போம். டாப் 4 நாங்க இருக்கோம். நிறைய சேஞ்சஸ் நடக்குது. கோல் பாமர் தவிர I think I've seen a lot of changes. ரெண்டு மேட்ச்ல வந்து கடைசி வரைக்கும் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் அது ஒரு இன்ஜூரிங்க, அந்த இன்ஜூரினால சேஞ்ச். இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப நெட்டோவும் ஃபெலிக்ஸும் வந்து நீங்க ஸ்டார்டர்ஸ் கிடையாதா? நெட்டோ ஃபெலிக்ஸ் நெட்ஃபிளிக்ஸா? டேய் ஐயோ, இந்த நெட்ஃபிளிக்ஸ் டுவோ அப்பா பிராஞ்சலினா மாதிரி பேசிட்டு சொல்லுங்க. ஓகே, இல்ல நெட்டோ ஃபெலிக்ஸ் ரெண்டு பேருமே ஸ்டார்டர்ஸ் கிடையாதுன்னா யாரை நீங்க வந்து டெஃபினட்டா நெட்டோ வந்து ஸ்டார்டரா இருப்பாரு, முட்ரிக் வந்து நெக்ஸ்ட் கீழ. சரி, ஃபெலிக்ஸ் ஸ்டார்டரா தான். யாரு ஃபெலிக்ஸ் ஸ்டார்டர் கிடையாது. பாத்தீங்களா, இவங்க மொடிக்க 3 கோல் அடிச்சால மொடிக்க ஸ்டார்டர் பண்ணாங்க. அடுத்த மேட்ச்ல வந்து யாரா கோல் அடிச்சாங்க அவங்க தான் ஸ்டார்டர். அண்ட் உங்களோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு இந்த சீசன் யாரெல்லாம் பாக்குறீங்க? ஏன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறேன்னா வெஸ்ட் ஹாம் பாக்குறேன். நீங்க சொன்ன எக்ஸ்பெக்டேஷன் படி நான் சொல்றேன். டாப் 8 or 7 அந்த இதுல வரும்போது உங்களுக்கு வெஸ்ட் ஹாம், நியூகாசல் அந்த மாதிரியான டீம்ஸ்லாம், பிரைட்டன் இவங்களெல்லாம் போட்டி போடுவாங்க. இப்போ வந்து நம்ம கன்சிடரிங் ஆஸ்டன் வில்லா வந்து பிக் 6 போயிட்டாங்க அப்படின்னா, அந்த பிக் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரெடிஷனல் பிக் 6 அப்படின்ற டீம்ல இருந்து ஏதோ ஒரு டீம் வந்து கீழே வருவாங்க. ஐதர் மேன் யுனைடெட் ஆர் வேற ஏதாவது ஒரு டீம் வரும். ஓகே, சோ அந்த டீமோடையும் போட்டி போடணும். சோ நீங்க அந்த பிக் 6ல இருந்து அடுத்த 4 பிளேசஸ் தான் உங்களுக்கு இருக்கு அப்படின் போது அதுல you have to play against let's say Man U or West Ham or Newcastle. ஸ்பர்ஸ் வந்து உங்களுக்கு பிக் 6 போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரைட்டன். சோ இந்த மாதிரி பிக் டீமோடலாம் உங்களால கம்பீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியும். because we all believe in Marco Silva. last 2 seasons பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ரிசல்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. I think we are the only teams who took points away from Arsenal both games. Draw and win. So அந்த மாதிரி see Marco Silva is a genius. There is a chant which says Marco Silva is a genius and மாதிரி. So I think அவங்க காய் ஹாவர்ட்ஸ் ஸ்ட்ரைக்கர்லாம் சாண்ட் இருக்கு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. 20 நிக்கலஸ் ஜாக்சன் அதிகம் வரோம் நாங்க வரோம். So I think we'll see. I trust in Marco Silva. I think one of the 2 surprises வந்து வரும்னு நினைக்கிறேன். We will definitely see 1 or 2 clubs come back down from top 6. I think we will have a fight with Newcastle United is what I feel this time. And maybe West Ham and I think Everton Saunders is a player, his guy is very solid. He'll come back. Last season வந்து அதேதானே. Actually வந்து பாயிண்ட்ஸ் டிரா பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் வந்து ஆமா, அத்தனை பாயிண்ட்ஸ் டிரா பண்ணதுக்கு அப்புறமும் ரெலிகேஷன்ல எல்லாம் வந்து சர்வைவ் very 20 points deduction something அப்படி ஆச்சு. அதுக்குமே சர்வைவ் ஆனாங்கல்ல.
எவர்டன் டெலிகேட் ஆகிறதுக்கான டீம் கிடையாது, குவாலிட்டி இருக்குது. மேபி அவங்க இன்னும் ஆக்சுவலாக வந்து ஃபுல் மேட்ச் எதுவும் பார்க்கல நான். பட் ஆனால் ஒன் ஆன் மிஸ்ஸிங் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுலாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது எப்படி போனாங்கன்னு சொல்லிட்டு. வில் சி அவங்கள. ஆனால் எவர்டனும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் சான்சஸ் இருக்குது. ஐ எம் ஆல்சோ சீயிங் கிறிஸ்டல் பேலஸ், குட் டீம், வெரி சாலிட் மேனேஜர். குஹை போயிட்டாரா? கிறிஸ்டல் பேலஸ் தான் இருக்காரா? இல்ல, ஆனா கிறிஸ்டல் பேலஸ் வந்து இப்போதான் அவங்க சம மொமெண்டம்ல வேற இருக்காங்க. போன சீசன் வந்து பயங்கரமா ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்டமும் இங்க பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் மேட்ச் ஐ வென்ட் டு வாட்ச் in Craven Cottage was Crystal Palace. Against Crystal Palace. Oliver Glasner the manager, so he's a very solid person, and அது ஒரு well drilled team, Crystal Palace. You know, their fans is also they're like proper fans, like அவங்க they have good support, good team, good manager. லாஸ்ட் டைம் வந்து ஒலிஸ் இஸ் எஸ்ஏ அதெல்லாம் எஸ்ஏலாம் இப்போ ஒலிஸ் இல்லல்ல. ஆமா, ஒலிஸே இல்ல, பட் ஆனா எஸ்ஏ இருக்காரு. உங்களுக்கு எஸ்ஏ வந்து ஒரு பிகர் த்ரெட்னு நினைக்கிறேன். ஒலிஸே பயங்கரமா தேடுதாங்க. பெயின் தான் வாங்கிட்டாங்க. ஆமா, எஸ், கோபம் ப்ராடக்ட் அவரு. சோ நீங்க சொன்னீங்களே ஹேலண்ட் அப்படினு, நாங்க சொல்லுவோம் கோபம் அப்படினு. ஆக்சுவலா எஸ்ஏ தான் எங்க ஹேலண்ட் ப்ராடக்ட். அப்படியா? எஸ்ஏ நினைக்கிறேன். எஸ்ஏ ஒலிஸ் யார சொல்ல? ஒலிஸே வந்து எங்க ப்ராடக்ட். எஸ்ஏ ஆமா, எஸ்ஏ ஆக்சுவலி ஃபுல்லம்ல இருந்து இவென்ட். அது ஃபுல்லம் ப்ராடக்ட். அதையும் க்ளைம் பண்ண கூடாது. பாருங்க, ஒலிஸ் யோசிச்சு பாக்குறேன். ஒலிஸ் வந்து ஹேலண்ட் மாதிரி தான் தோணுச்சு. இல்ல ஒலிஸ் வந்து ஆடணும்னு சொன்னானா? ஒலிஸ் முசியாலா என்ன நாங்க டாப் நல்ல டீம். கிறிஸ்டல் நல்ல டீம் தான். ஆக்சுவலா வந்து எனி டைம் வந்து கோல் அடிக்கக்கூடிய சான்சஸ் கிரியேட் பண்றதுக்கான டீமா இருந்தாங்க அவங்க. மார்க் கெஹி இஸ் a good defender. எஸ், நான் ஆக்சுவலா நியூகாஸ்ல் போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க நியூகாஸ்ல் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. உங்க ஓனர் தான் பிரச்சனை பண்ணிருக்காருங்க. அந்த உள்ள சவுதி ஓனர்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதான் நான் பாக்குறேன். என்னன்னா எனக்கு நியூகாஸ்ல இருக்கிற குவாலிட்டி இந்த டைம் நான் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு சாலிட் 11 இருக்கு. அதை தாண்டி அவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறேன். ஏன்னா இப்போ நியூகாஸ்ல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப்ல ஒரு டீம் இருக்கு. வெஸ்ட் ஹாமும் கிட்டத்தட்ட மேபி லைக் அவங்க 1 or 2 வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். பட் நியூகாஸ்ல் உங்களுக்கு ஃபுல்லம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். எமில் ஸ்மித் இருக்காருயா. எமில் ஸ்மித் இருக்காரு. அவர் எத்தனை மேட்ச்க்கு இருப்பாருன்றதா கேள்விங்க. ஆக்சுவலா வந்து 30 மேட்சஸ் தாண்டிட்டாருன்னா அவங்க ஆக்சுவலா வந்து they will be top 8. டாப் 10 டாப் 8. ஓகே, எமில் ஸ்மித் வந்து கான்ட்ரிபியூட்டிங் எவ்ரி மேட்ச்யா. ஆக்சுவலி வந்து ஹீஸ் கிரியேட்டிங் சான்சஸ். அதான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி, அந்த வந்து இன்டென்ஷன் வந்து அவருக்கு கொடுக்குற பாலா இருந்தாலும் சரி, ஹீஸ் கேரிங் த பால். அதுக்கப்புறம் வந்து சான்சஸ் கிரியேட் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து மேட்ச்ல வந்து 3-4 சான்ஸ் கிரியேட் பண்ணி யாராவது ஒருத்தர் வந்து அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்களே போதுன்ற. எமில் ஸ்மித் இஸ் டாப் 4 பிளேயர். ஆக்சுவலா வந்து ஒரு இன்ஜுரினால வந்து எல்லாரும் மறந்துட்டாங்க. எமில் ஸ்மித் வந்து பெரிய கேட்ச் ஃபார் ஃபுல் பிக்கெஸ்ட் கேட்ச். ஆக்சுவலா நானுமே நிறைய முந்தியெல்லாம் இந்த எமில் ஸ்மித் வந்து போன சீசனுக்கு முந்தின சீசன் 1 or 2 அப்படி இருந்து இந்த ஒடேகார்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் எமில் ஸ்மித்ரோக்கு இடம் கிடையாது. ஸோ அதனால எமில் ஸ்மித் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு 2-3 ட்வீட்ஸ் பார்த்தேன். ஓகே சரி, இப்போ நல்ல பிளேயர் ஆச்சு, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. ஏன்னா எமில் ஸ்மித்தோட குவாலிட்டி பயங்கரமான பிளேயர். 19 years he was அந்த வந்து சீசன். எஸ், அந்த சீசன் he was carrying Arsenal. சாக்கா இருந்தாரு ஓகே, பட் he was carrying from the midfield. அது யாருமே மறக்க மாட்டாங்க அந்த சீசன். ஏன்னா அது வந்து it was என்ன சொல்ற டார்க் டேஸ் ஃபார் us. அதனால வந்து அந்த டைத்துல வந்து எமில் ஸ்மித் வாஸ் அப்படியே ஷோல்டர்ல தூக்கி நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இருந்துச்சு. ஹீரோயிக்கா இருந்தார். நிறைய மேட்சஸ்ல வந்து செல்சி கூட தோக்கடிச்சோமே நாங்க. அது வந்து நிறைய ஒரு பேர் தியாகோ சில்வாக்கு நட்மேக் போட்டு நான் சொன்னேன்ல, இன்ஜுரிஸ் தான். இன்ஜுரிஸ் மட்டும் இல்லைன்னா he should be here. அதான் சொல்ல ஆர்சனல் இருந்திருக்க வேண்டியது. பட் 30 games கன்சிஸ்டன்டா இருந்தாங்க. எனக்கு we all trust in Marcus. நிறைய பிளேயர்ஸ் ஹி இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். எங்கெங்கேந்தோ பிளேயர்ஸை கூட்டு வந்து ஹி இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ராட்ரிகோ மூனேஸ், ஜாவ் பலினியா, you know, டிஃபெண்டர்ஸ் லைக் ஆண்ட்ரேஸ் பெரேராவே நல்லா ஆடுறாங்க. பெரேரா இஸ் லைக் ஐ திங்க் நான் இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். he has created more chances than any other players in the first 2 games. சூப்பர். So he is a set piece specialist also. So அந்த மாதிரியான ஆங்கிள்ஸ் எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒரு டைனமிக்ஸ் இருக்கு. I think he will bring out best in all the people that he. இல்ல உங்களோட அட்டாக் பாருங்க, மூனிஸ் இருக்காரு கரெக்ட்டா, இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிட்டு இருக்காரு. அடுத்து யுவோபி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. எமில் ஸ்மித் இந்த பக்கம் அடாமா ட்ரோவரு, கொஞ்சம் பின்னாடி சென்ட்ரல் மிட்ல பாத்துட்டோம்னா இவரு ஆண்ட்ரேஸ் பெரேரா. அதுக்கு பின்னாடி பார்த்தா பால் பிளேயிங் சென்ட்ரல் பேக் ஜாவ்ஷிம் இவர் ஆண்டர்சன் இருக்காரு, ஆண்டனி ராபின்சன் இருக்காரு. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பர் செட் தெரியுது. அண்ட் ஈவன் ரைட் பேக் ஆல்சோ அது ரொம்ப அண்டர் ரேட்டட். எங்களோட ரைட் பேக்ஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். எங்களுக்கு right backல we have Kenny Tete in சொல்லிட்டு, he's a Dutch international, and also there is a person called Timothy Castagne, Belgian right back. இவங்க ரெண்டு பேருமே they are like on top of their games. எந்த மேட்ச்லயுமே I've never, very rarely I've seen them make a mistake. அந்த மாதிரியான ஒரு டாப் கிளாஸ் டிஃபெண்டர்ஸ் கம், யூனோ, என்னைக்கு வேணாலும் டக்குன்னு வந்து ஒரு அசிஸ்ட் போட்டு போற மாதிரியான ஒரு 2 பிளேயர்ஸ். லெஃப்ட் பேக்ல ஆண்டனி ராபின்சன் பத்தி பேசணும்னா, ஆண்டனி இஸ் I think he's been looked at by City, you know, some other clubs also, big clubs. மிலன்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. So wonderful player again. Last time எங்களோட player of the season also, and he's
I think 6-7 assists since last 2 seasons. Only better was only Trent Alexander-Arnold. So I think that's how good he is for our. அது என்னன்னா ரீசன்ட் இன்ஜுரி ஆயிட்டதுனால அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லைன்னா அங்கே வந்துருப்போம். சரி இல்லை இன்னொன்று என்ன டெட்டே நீங்கள் சொன்னீங்களே, நான் டெட்டே பற்றி நான் சொன்னேன்னா டெட்டே வந்து நான் செல்சியில் எப்பெல்லாம் பார்க்குறேன்னா எனக்கு ரொம்ப ஒரு பயமான ஒரு பேர். ஏன்னா ஒரு அட்டாக்கிங் ஃப்ரண்ட்ல வந்து ரொம்ப ஒரு த்ரெட், பயங்கரமா த்ரெட், செம்மையான ஷாட் டேக்கர், பயங்கரமா ஷாட் டேக்கர், பயங்கரமான பிளேயர் டெட்டே. ஆனா உண்மையாவே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தெரியாம இந்த ஹோல்டர் பிளேயர் இருந்தாலுமே நீங்க அந்த என்ன சொல்றது டாமினிக் கால்வர்ட் லூயின் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேயர் வந்து இப்போ எவர்டன் இருக்க இடத்துல விற்பாங்களான்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் ஆக்சுவலாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாங்கன்னா சாலிடாக வந்து 10 goals 15 goals வந்து உங்களுக்கு சாலிடாக யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லிடலாம் அவங்க வந்து ஃபுல்ஹாம் வந்து. எனக்கு ராகுல் ஹிமெனஸ் இவங்க வாங்கும்போது நான் அப்படி நினைச்சேன் ஒருவேளை இதாயிருவாங்க. பட் ஆனால் ராகுல் ஹிமெனஸ் வந்து நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஒரு ஹிமெனஸ் இல்ல. உங்க கூட தான் இன்ஜுரி ஆச்சு, டேவிட் லூயிஸோட மட்டும் தான். ஸோ அதுக்கு அப்புறம்ல இருந்து ஏதோ டேவிட் லூயிஸ் இன்ஜுரி பண்ண மாதிரி பேசுறான். ஸோ அதுக்கு அப்புறத்துல இருந்து என்னன்னா அந்த ஹிமெனஸோட அந்த ஒரு வெனம் வந்து பார்க்க முடியல. இல்ல தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஆனா அதுக்கு முன்னாடி ஐ மீன் இந்த சீசன் பிஃபோர் ஒரு லாஸ்ட் சீசன் அவர் 2-3 இன்ட்ரெஸ்டிங் கோல்ஸ் எல்லாம் போட்டாரு. லைக் மிட்ரோவிச் ஒரு இன்னொரு ஃபார்ம். ஏன்னா மிட்ரோவிச் இஸ் a very like hardcore, you know, யாருமே பயப்படவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேயரா ராகுல் ஹிமெனஸ் ஒரு 2 மேட்ச் இருந்தாரு. பட் அகைன் அது திரும்பவும் உள்ள வந்து கம்மியாயிடுச்சு. அண்ட் தென் ராட்ரிகோ ஹிமெனஸோட ரைஸ் ஒரு கண்டினியூஸா ஒரு 7-8 கேம் he scored and he got the player of the match, player of the month for February also. அந்த மாதிரியான ஒரு ரைஸ் வந்ததுல இருந்து Jimenez was not able to get that place ahead of Jimenez. But he's still a very strong striker. Jimenez is a very லாஸ்டா என்ன ப்ரெடிக்ஷன் போறதுக்கு முன்னாடி இன்னொரு क्वेश्चन. உங்களுக்கு இந்த இப்போ இருக்கிற டீம்ல வந்து எங்கேயும் அடிஷன் பண்ணணும் அப்படி நினைக்கிறீங்களா? இந்த ஒரு பர்టిక్యులர் ஏரியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. I feel that there could be ஒரு striker. We have Jay Stansfield ன்னு சொல்லிட்டு ஒரு academy graduate who did well in championship last season for Birmingham City. He's there, but I think maybe ஒரு நல்ல we are still not able to replace Mitrovic. It's like a solid, I mean 20 goals டிஃபெண்டர்ஸ் புல்லி பண்ற ஒரு பிளேயர். புல்லி பண்ணி ஹோல்ட் அப் ப்ளே பண்ணி he's 10-15 goals வந்து கன்சிஸ்டன்ட்டா வர போகுது, சாலிடா வந்து வர போகுதுன்னு கண்டுவிட. ஏன்னா வந்து நீங்க வந்து இந்த வாட்டி யோபி கிட்ட வந்தும் உங்களுக்கு ESR கிட்ட இருந்து வந்து யூ வில் கெட் கோல்ஸ். அடமெண்ட் ட்ராவேர் வந்து பெரிய இஷ்யூ வந்து நான் பார்த்ததுல வந்து கன்சிஸ்டன்சி தான். அவருக்கு இது மீன் லைக் அட்டாக்கிங் ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. அதான் ஆக்சுவலா வந்து he is capable of doing wonders and miracles sometimes. பட் ஆனா அந்த கன்சிஸ்டன்ட்டா இருக்க மாட்டார். எண்ட் ப்ராடக்ட்டும் கொஞ்சம் அதேதான். ஒண்ணு இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஐயோ ஸ்கின் பண்ணிட்டு போறாரு மார்டினஸையும் இன்னொரு பிளேயர் மாதிரி டெலோவா அவங்களோட லெஃப்ட் விங்கையே ஸ்கின் பண்ணிட்டு போறாரு. நெக்ஸ்ட் இதுல வந்து மார்டினஸ் வந்து லைட்டா பிடிச்சு தள்ளி விடுறாரு. என்னையா நீ தான் 2 நிமிஷத்துல ஸ்கின் பண்ணி இவன் தான் அப்படிதான் சேம் திங் தான். ஆக்சுவலா வந்து நீ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கின் பண்ணிட்டு போயிட்டேன்னா அடுத்த டைம் வந்து அவன் அப்படிதான் அட்டாக் பண்ண போறான்னா கட் பேக் பண்ணு, உயர் என்ன குதிரை மாதிரி போயிட்டு இருக்க நீ. அந்த இது அந்த இன்கன்சிஸ்டன்சி தான் வந்து பெரிய இஷ்யூ. தட் இஸ் தேர். இந்த லாஸ்ட் கோல் கூட லாஸ்ட் மேட்ச்ல கூட இவோ ஸ்மித்ரோவோட அசிஸ்டும் டிராவரே தான். சோ அதான் எப்படின்னு தெரியல. 1-2 இதுல he does it really well. ஒன்னு மொமெண்ட்ஸ் நல்லா இருக்கும், பட் நாட் சூப்பரா 90 மினிட்ஸ் த்ரூ அவுட்டா இருக்கதா பெரிய இஷ்யூ எனக்கு. அதோட பட் பாப்போம் சில்வா சில்வா. ஓகே, அப்போ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லிருங்க. நீங்க டாப் 8 அப்படின்னு சொன்னீங்க ஃபுல்லாம. சோ டாப் 8 அப்படி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். 8 யாரு? Fulham. But I'm thinking ஒரு 7th கூட வர வாய்ப்பு இருக்கு. But I'll go for 8th for Fulham, and then I'm going with Newcastle United. 7th. Okay. You know, I think they must be tired. You know, they are very strong team, but they have some invest பண்ணிட்டே இருக்காங்க. They should get something. At least Champions League குள்ள போணும். நான் போயிட்டு வெளில வந்துட்டாங்க. போனாடி மிலான்லாம் ஜெயிச்சாங்க. ஆமா மிலான்லாம் ஜெயிச்சாங்க. அதுக்கு அப்புறம் அடிச்சு துரத்தி விட்டாங்க. டேய் என்னடா மிலான்லாம் ஜெயிக்கிறீங்களா? எனக்குலாம் சார் தானே அங்க சாரி அங்க அவர் கோல் அது ஏதோ டேய் என்னடா மிலான்டா அது அப்படின்னு எனக்கு. நான் மிலான் ஃபேன். டேய் என்னடா மிலானை போட்டு இப்படி தோணுது. அப்புறம் சரி ஓகே ஏதோ பண்றாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நியூகாசில் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டவுட் இருக்குது. என்ன சொல்றது, போன வருஷம் வந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. பாப்போம். இந்த இன்வெஸ்டர் நான் குஹி போயிடுவான்னு நினைச்சேன். நாங்க ஐசக் வந்து அவங்க குஹி போயிருந்தாருனாங்க ஸ்டோரி வேற. அதான் நான் யோசிச்சேன் நானு. அதுக்கப்புறம் ஐசக் வந்து போல் லெவல்ல இங்க ஐசக் வந்து அவங்க ரிட்டைன் பண்ணது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ப்ரூனோ கிமாரஸ் வந்து ரிட்டைன் பண்ணது ஒரு விஷயம். ஆண்டனி கார்டன் இருக்கு. ஆண்டனி கார்டன் வெளில போயிடுவான்னு நினைச்சேன் நான். ஆண்டனி கார்டன் ட்ரிப்பியர் எல்லாமே இருக்காது. அதனால வந்து அவங்க டீம் வந்து கோர் வந்து வெளில போல பெருசா. நான் குமரஸ்லாம் சிட்டில ஆர்சனல் வந்து பிடிங்கிடுவாங்கன்னு நினைச்சேன் நான். ரொம்ப டாக் போயிட்டு இருந்துச்சு அவங்க கூட. அதுக்கப்புறம் ஐசக்கும் நினைச்சேன். ஏன்னா மெனி டீம்ஸ் நீடட் ஸ்ட்ரைக்கர். ஆமா
அந்த மாதிரி இருக்கும்போது ஐசக்கும் போயிடுவார்னு நினச்சேன். பட் அவங்க ஹோல்ட் அப் வச்சிட்டாங்க. அதனால நியூ கேஸ்ல வந்து அண்டர் த ரேடார் தான் போயிருக்கு. நம்ம வேற பேஸ்ல நேரம் சண்டை போட்டிருக்காங்க நிறைய பேர். ஆமா நியூ கேஸ்ல பத்தி நியூ கேஸ்ல எங்களுக்கு ஹேண்ட் கிடைக்கல. நீங்க ஒரு ஃபேன் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, தாராளமா பிரச்சனையே கிடையாது எனக்கு. நியூ கேஸ்ல கரெக்ட் தான் நீங்க சொல்றது. Okay. ரைட்ல பிரேக் பண்றது. ஓகே சோ இப்போ நெக்ஸ்ட் டாப் 6 வந்துட்டோம். ஆனா 7 டீம்ஸ் இருக்கு. அதுல மேன் யுனைட்டடா விடுறீங்களா இல்ல ஆஸ்டன் வில்லா விடுறீங்களா? செல்சி விடுறீங்களா? I'm thinking of Aston Villa. Unai Emery வந்து is a very strong coach. I'm thinking of bringing top 6ல Aston Villa again இருக்கும்னு நினைக்கிறேன். I think last time 6th they யார் finished வருவாங்க? 4th. ஆமா 6th I think United will be there. Okay. What I feel. I'm going with either United or Spurs. Unitedல around இருக்கலாம். And then 5th இல்ல? 5th I think it's going to be I don't want to say it, but Chelsea இருக்கு. நோ நோ எங்களுக்கு நாங்க டாப் 4ங்க. ஓகே 5th வந்து செல்சி. As much as I hate it, but yeah, Chelsea they've got very strong 3 டேட் சீன் இருக்குல்ல அந்த இதுல யாரோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க, நான் செகண்ட் எடுத்துட்டு ஸ்ரீவத்சன் அழுவாங்க. இந்த சீன் தான் நடந்துச்சு. இட்ஸ் ஓகே பரவாயில்ல. 5th இல்ல ஏன் நான் சொல்றேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த that person, the coach Maresca is a very good coach. I've seen him at Leicester. But we'll see. They've got a strong set of players. So குவாலிட்டி தான் பெரிய. ஆக்சுவலா வந்து மெரஸ்காவை ரெஸ்கியூ பண்ண போறது அந்த குவாலிட்டி தான். yeah, that's what I believe also. நல்ல வெல் ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. மோட்ரிக் லாஸ்ட் டைம் ஹேட்ரிக் இந்த இதை மட்டும் ஜூம் பண்ணி போங்க, கட் பண்ணி பண்ணுங்க முட்ரிக் அப்படின்றது. ஹேட்ரிக் போட்டாரு who's the winger. இல்ல மடுவைக்கே. So I think that guy பாமர் இருக்காரு. So I hope Dawson does not do well there for Chelsea. ஆசீர்வாதங்கள். இங்க வந்து சாம விட்டு வராரு பாத்தீங்களா? ஆசீர்வாதங்கள். And he regrets that move. See, we don't miss him too much. He's more of, if I can be very honest, he's more of an average defender only. But he's very tall. ஒரு செட் பீஸ்ல வரும்போது he's very இன்னும் அவங்களுமே நம்பல உண்மையில சொல்ல போனா. இல்ல நாங்களுமே, நானே சொல்றேன், எனக்கு என்னன்னா டாஸன் வந்து நான் மெயின் டிஃபெண்டரா நான் பார்க்கவே இல்லை. மெயின் டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க, சப்லையுமே ஒருத்தர் இருக்காங்க, சப்புக்கும் சப்பு இவர் நான் வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் என்னோட ஐடியாவா. இங்கே கண்டினியூ பண்ணிருந்தா ரெகுலர் ஸ்டார்டர் ஆகுது. ஃப்ரீ ஏஜென்ட் ஆக்சுவலா அந்த இதுதான். அவ்வளவு எல்லார்ட்டையும் அவ்வளவு காசு கொடுத்து அவருக்கு சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் ஆடணும்னு ஆசை வந்திருக்கும். சோ அதனால செல்சி நீங்க ஆடுவீங்க. எப்ப ஆடுவீங்க? எத்தனை மேட்ச் ஆடுறீங்க? ஓகே எப்ப ஆடுவீங்க? எப்ப ஆடுவீங்க? ஓகே சோ ஸ்பீக்கிங் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக் டாப் 4th யார்? வில்லா 6th போடணும். 6th சொன்னீங்க. வில்லா ஸ்பர்ஸ் சொன்னீங்க. அந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க மேபி ஐ வுட் சே ஓகே சாம்பியன்ஸ் லீக் வந்துறலாம் ஸ்பாட். And then I'm going with 3rd. கொஞ்சம் கஷ்டமா. ஏன்னா first two I'm pretty sure Okay. City or Arsenal. Then it's 3rd, it's Liverpool மட்டும் தான் இருக்காங்க. But I don't know. பார்க்கலாம். I'm going with Liverpool, but I am not still convinced that Liverpool will finish as high as okay Spurs or Villa. Okay. Oh, Spurs, I mean like the top 4 வரதே டவுட் It is just a bold prediction. Okay cool. ஏன்னா ஃபுல்லம் 8th முடிக்கறாங்கன்னு நான் சொல்றேன். So we'll see. Okay, maybe like அப்ப அத கூட நீங்க மாத்திக்கலாம். நீங்க 3rd Chelsea and 5th Liverpool அத மாத்திக்கலாம். நீ ஒரு பண்ணு. Maybe அப்படி பண்ணலாம். உங்களுக்கு ஆசை தான். Okay, so first and 2 அதுல நான் சாம்பியன்ஸ் யாருன்னு நினைக்கிறேன். I'm going with City. அப்பா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இங்கே வந்து பேசின எல்லாருமே இது வரைக்கும் சொன்ன சாம்பியன்ஸ் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு தான் டிஃப்ரெண்ட். 6 பேர் எடுத்திருக்கோம், 6 பேருமே ஆர்சனல் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முதல் முறையா நானே சிட்டி தாங்க சொல்றேன். ஆர்சனல் வந்து வின் பண்ணிட்டுங்க. ஜிங்ஸ் பண்றதுக்கு they'll give a tough fight like last season, but after January I think they'll pick it up. I think the consistency is there. அதேதான் அவங்க ஆஃப்டர் ஜனவரிக்கு அப்புறம் ஒரு கடைசி 10 வருஷமா அததான் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் ஜனவரி 20 மேட்ச் வின் பண்ணாம கப்னா 20 மேட்ச்மே வின் பண்ணுவாங்க. ரைட். அண்ட் ஹாலண்ட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டெப்ராயினும் இருக்கும்போது ஐ திங்க் இல்ல உங்களுக்கு இது நினைக்கல நீங்க மேபி லைக் ஹாலண்ட் வந்து அவரோட மேபி லைக் ஒரு 10 மேட்ச் ஆடல அப்படின்னா உங்களுக்கு பேக்கப் யாரும் இல்ல. டிப்ரைன் வந்து ஒரு 15-20 மேட்ச் தான் ஆடுறாரு. அப்போ மிச்சம் ஒரு 18 வந்து ஃபால்ஸ் நைனா போட்டு ஆடுவாங்க. அத நடக்கும். இல்ல ஏன்னா லாஸ்ட் சீசன் ஆல்வரஸ் இருந்தாரு. இப்போ இந்த டைம் ஆல்வரஸ் இல்ல போட்டு ஆடுவாங்கன்ற நானே. இக்கே குண்டகன் போடுவாங்க. செவினியோ நல்லா தான் ஆடுறாரு அவங்களுக்கு. செவினியோ வந்து அப்படியே மாரஸ் மாதிரி ஆடுறாங்க. அந்த 26 நம்பர் அந்த கிட் நம்பர் வேற அதே 26 பாக்கும்போது செவினியோ என்னையா அது மாரஸோட ரீஜன் மாதிரியே இருக்கு அப்படினா. அதனால வந்து அவங்க they'll be okay. டஃபா தான் போகுது எங்களுக்கு. பாப்போம் எப்படி இருக்கு. ஓகே. ஆனா I don't see Arsenal will definitely fight for the title this time. At least they'll give up. I think அந்த ஒரு கடைசி வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் போற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி பா. இல்ல நான் எதுவுமே பேச மாட்டேன். எதுவும் பேச கூடாது. ஓகே ரைட். லாஸ்ட் சீசன் நிறைய மேனேஜர்ஸ் வந்தாங்க. You have Jurgen Klopp இருந்தாரு, டேவிட் மாயஸ் அந்த மாதிரி ஒரு
ஒரு பெரிய Top managers. ஸ்ட்ராங்கான டாப் Pochettino. பாச்சட்டினோ. இப்போ வந்து ஐ திங்க் ஒன்லி பர்சன் இஸ் பெப் அண்ட் ஐ திங்க் சில்வா இஸ் செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங்னு நினைக்கிறேன். டென் ஹாக்னு ஒருத்தர் இருக்காரு. டென் ஹாக் இருக்காரு. பட் டென்ஹாக் வந்து ஒவ்வொரு சீசன் ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரி தான் ஆடுறாரு. அகைன் ஹி இஸ் நாட் இன் டாப் 2லாம் எதுவும் முடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் டென் ஹாக் பற்றி தெரியல. பெப் இஸ் சாலிட் பிரீமியர் லீக். ஐ திங்க் பெப் வந்து ஒரு பெரிய ஜென்ரேஷனை உண்டு பண்ணியிருக்காரு. ஈவன் மெரெஸ்கா இஸ் அசிஸ்டன்ட், டென் ஹாக் இது டென் ஹாக் பெப்பாட ஆளு. ஸோ ஐ திங்க் எல்லாருமே அந்த ஸ்கூல் ஆஃப் இதுதான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா தே வாண்ட் டு ப்ளே லைக் பெப். மோர் ஆஃப் பொசிஷன் பேஸ்டு, ஷார்ட் பாஸஸ், லாங்கே போகிறதில்ல சாண்டேஷ் தவிர. அந்த மாதிரியான ஒரு பெரிய கல்ச்சரே உண்டு பண்ணிட்டாரு. மெரஸ்காவும் பெப்போட ஹேர் ஸ்டைலை மட்டும் காப்பி பண்ணாம ஒரு சக்சஸையும் காப்பி பண்ணா நல்லா இருக்கும் எங்களுக்கு. சரி, பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Thank you so much.